நிகழ்ச்சியின் நிறைவாக பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஹியூமர் கிளப் சார்பாக எங்களுடைய அமைப்பாளர் அட்வைசர் முனவர் ஐயா அவர்கள் தங்களுக்கு மரியாதை அளிப்பார். நாற்பத்தி ஓராவது ஆண்டு விழாவை மிக சீராவோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி நகைச்சுவை மன்றத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கிற பெரியோர்களுக்கும் திரளாக கூடியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நன்றியை காணிக்கையாக்கி கொள்கிறேன். நேரம் ரொம்ப கடந்துருச்சு. இப்போ நீங்கள் எல்லோரும் என்னை பரிதாபமாக பார்ப்பீங்கிறது எனக்கு தெரியும். எப்போ முடிப்பானோ முடிவானோ என்று கூட நினைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனக்கு ஒரு 3-4 பிரார்த்தனைகள் உண்டு. ஒன்று, கடவுளே கடைசி வரைக்கும் என்னை பெற்ற தாய் தகப்பனை நான் வச்சு காப்பாற்றணும். அது என்னுடைய முதல் பிரார்த்தனை. ரெண்டாவது பிரார்த்தனை, கடவுளே பண தேவைக்காக யாரிடத்திலும் போய் கையேந்தாமல் இருக்கணும். மூணாவது பிரார்த்தனை, கடவுளே எந்த விபத்திலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. எந்த விபத்திலும், நாட் ஒன்லி ரோடு ஆக்சிடெண்ட். புரிபவர்கள் புரிந்து கொள்க. எந்த விபத்திலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நான்காவது பிரார்த்தனை, கடவுளே வருஷா வருஷம் திருவல்லிக்கேணி நகைச்சுவை மன்றத்தில் வாய்ப்பு கிடைக்க வேண்டும். ஏனென்றால் பொதுவாக ஐயாவுக்கு தெரியும், முக்தி ஸ்தலங்கள் என்று 8 சொல்வார்கள். திருவையாறு, திருவாரூர், காஞ்சி, மதுரை, அவினாசி எல்லாமே சிவஸ்தலங்கள். 8 முக்தி ஸ்தலங்கள் என்று சொல்வார்கள். நான் பெருமக்களே உங்கள் பாதம் தொட்டு சொல்லுகிறேன், முக்தி ஸ்தலங்கள் 8 கிடையாது, 9. திருவையாறு, திருவாரூர் போல திருவல்லிக்கேணி சேர்த்துக்கொள்ளுங்க. 8 சிவஸ்தலங்கள், 1 சிரிப்பு ஸ்தலம். ஏன் இதை முக்தி ஸ்தலம்னு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு பாரதி உதவி செய்தான். கவலையற்றிருத்தலே முக்தி. கவலை இல்லாமல் இருக்கிறதா முக்தி. அப்போ கவலை இல்லாமல் கலகலன்னு சிரிக்க வைக்கிற இடம் முக்தி ஸ்தலம் தானே. அதனால் திருவல்லிக்கேணி நகைச்சுவை மன்றம் முக்தி ஸ்தலம். இங்கே வருஷம் வரணும்னு நான் ஏன் ஆசைப்படுறேன் அப்படின்னா, அதுக்கு காரணம், முதல் காரணம், உண்மையிலேயே பெரிய அறிஞர்களை கூப்பிட்டு பாராட்டுகிறார்கள், விருது கொடுக்கிறார்கள் உண்மையிலேயே. ரெண்டாவது, இராணுவ வீரர்களுக்காக உதவித்தொகை கொடுக்கிறார்கள் அந்த குடும்பத்துக்கு. மூணாவது, இளம் பிள்ளைகளுக்கு கூட இந்த வருஷம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா என்னை மாதிரி பட்ட மரத்துக்கு நீரூற்றி பிரயோஜனம் இல்லை, செடிகளுக்கு நீரூற்ற வேண்டும். அது மாதிரி செடிகளுக்கு நீரூற்றி இருக்கிறார்கள். எங்களுக்கு பிறகு இந்த மேடை தமிழை தூக்கி சுமக்கிற பொறுப்பு அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறது. நாலாவது ரொம்ப முக்கியம்,
அவையிலே மிகப்பெரிய மனிதர்களை பார்க்கிற ஒரு வாய்ப்பு. நான்லாம் வியந்து வியந்து பார்க்கறது ரேவதி சங்கரன் அம்மா தான். எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகல, அவ்வளோ முடியும் நரைச்சிருச்சு. ஆனால் கண்டிப்பாக அம்மா ரேவதி சங்கரன் அம்மா என்னோட மூத்தவங்க, ஒரு முடி நரைக்கல. ஏன்னு கடவுள்கிட்ட கேட்டேன். கடவுள் என் காதோரம் வந்து சொன்னார், ரேவதி சங்கரன் முடியை நரைக்க விடுவதில்லை. அவங்களெல்லாம் பார்க்குற போதே வாழணும்னு ஆசை வருது சார். இப்போ ரேவதி சங்கரன் அம்மாவையெல்லாம் அந்த கணவன் மனைவியுமா வந்து உட்கார்ந்து இந்த வயசில் சிரிக்கிறாங்க சார். அவங்கள பார்க்கணும், அவங்க பார்த்த பிறகு நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் அதுக்காக தான் வரோம். என்ன இவரெல்லாம், இவருக்கு போய் நான் போய் மாலை போட்டு சால்வை போட்டு, அது நான் செஞ்ச பாக்கியம். பெரிய அறிஞர் தேங்காய் அவர்கள். தேரெழுந்தூர் கம்பன் பிறந்த ஊர். தேரெழுந்தூருக்கு பக்கத்தில் இருக்கிறது குளையூர். குளையூர் தான் தேங்காய் ஐயா அவர்கள் பிறந்த ஊர். கம்பன் பிறந்த ஊராகிய தேரெழுந்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற குளையூரில் பிறந்ததாலோ என்னவோ கம்பன் இவர் பக்கத்திலேயே இருக்கிறார். ஒரு அலட்டல் கிடையாது. 5 பட்டிமன்றம் பேசிட்டாங்கன்னா அப்படி அலட்டுறாங்க. 5 பட்டிமன்றம். ஹலோ ஹலோ, நான் காஞ்சிபுரத்திலேருந்து ஒரு சபையிலேருந்து பேசுகிறேன். உங்கள் தேதி வேணும், நாளைக்கு பேசுங்க. இன்னைக்கு என்ன நீ ஊமையா? பதில் சொல்லண்டா, இப்போ சொல்ல. நாளைக்கு பேசு. நாளைக்கு பேசுனா நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். ஒன்றும் கிடையாது, டீ குடிச்சிக்கிட்டு இருப்பான். நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நாளைக்கு பேசு. அப்புறம் இவ்வளவு தொகை கொடுக்கணும், ஃப்ளைட்டு கொடுக்கணும், எனக்கு இந்த ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடணும், என் கூட 4 பேர் வருவாங்க, 4 பேருக்கு நீங்கள் தான் டிக்கெட் போடணும். அவன் மொத்தமே பேசினதே 5 பட்டிமன்றம் தான், 4 பேருக்கு டிக்கெட் கேட்குறான். ஒரு அமைப்பாளரை இப்படி அவஸ்தைப்படுத்தியிருப்பாரா அவர்? ஏதாவது கம்ஃபர்ட்ஸ் கேட்டிருப்பாரா? அது என்ன, ஒரு கள்ளிப்பட்டின்னு ஒரு ஊர், வைகுண்ட ஏகாதசி விழா, கம்பர் விழா தான் வைகுண்ட ஏகாதசி. ஆமாம், நானும் என் மனைவியும் போனோம். பொதுவாக என்னோட மனைவியோடு தான் நான் நிகழ்ச்சிகளுக்கு போகிறது. அங்கே போனால் ஐயா வந்துட்டாங்களான்னு கேட்டேன். வந்துட்டாரு, அந்த அறையில் இருக்கிறாரு. பெரியோர்களே, நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அந்த அறை கதவு திறந்திருந்தது. நான் எட்டி பார்க்கிறேன், தேங்காய் அவர்களும் திருவாரூர் சண்முக வடிவேல் ஐயா அவர்களும் ஒரு பாயை விரித்து படுத்திருந்தார்கள். such a great scholar, அவ்வளோ பெரிய அறிஞர், எந்த கம்ஃபர்ட்டும் எதிர்பார்க்கல. சார், தேங்காய் சார், I tell you, you don't expect any comfort from the society, so the society will keep you always comfortable. You don't expect any comfort. இந்த சொசைட்டி உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் திருவல்லிக்கேணி நகைச்சுவை மன்றம் வழங்கி இருக்கிற இந்த விருது. ரொம்ப பெரியவர். ஒரு 10 வயசு குழந்தை மேடையில் பேசினா கீழே சபையில் உட்காந்து இப்படி கேட்பார். நான் பார்த்துருக்கேன். குழந்தைகளாக பேசு சார், மாணவர் அரங்கம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. 15 வயசு 20 வயசு குழந்தையாக பேசும்.
கீழே உட்காந்து கேட்டு இப்படியே கேட்பார். எனக்கு தெரிய இதுவரைக்கும் எந்த பேச்சாளனை பற்றியும் குறை சொல்லாத, புரணி பேசாத ஒரே பேச்சாளர் தேஜாதான். அதனால் இந்த விருது பொருத்தமான விருது. அப்புறம் அம்மா அவங்க ரேணுகா குமரன், எனக்கு என்னென்னா அவங்க டிவி சீரியல் மூலமாக தான் அறிமுகமாகி ஃபேமஸ் ஆனாங்க. அந்த அம்மா அவங்களுக்கு ஆட்சி மனோரமா விருதையும் மேடையில் கூப்பிட்டு கொடுத்துட்டு அவங்கள அறிமுகப்படுத்துகிற போது சேகரன் சொல்கிறாரு, டிவி சீரியல்லாம் பார்க்காதீங்க. இல்லை, அந்த அம்மா இன்ட்ரடியூஸ் ஆனதே டிவி சீரியலில் தான். அந்த அம்மாவுக்கு விருதையும் கொடுத்துட்டு டிவி சீரியல்லாம் பார்க்காதீங்க. அது என்னன்னா, அவர் சொன்னதில் உள்ள பாயிண்ட் என்னன்னா, இப்போ உள்ள டிவி சீரியல்களை பார்க்காதீங்க. ரேணுகா குமரன் நடித்த கையளவு மனசு ரேஞ்சில் ஒரு டிவி சீரியல் வந்தா பாருங்கோ. அந்த மாதிரி ஒரு சீரியல் வருதாமா? இப்போ உள்ள சீரியலில் இந்த சீரியல்களை ஆம்பளைய பார்க்கவே மாட்டேங்கிறான். ஏன்னா அதில் வர்ற கதாநாயகி பூரா ஸ்டண்ட் அடிக்கிறா, எகிரி எகிரி அடிக்கிறா. இப்போ ஒரு புது ட்ரெண்டு, கதாநாயகி பூரா ஸ்டண்ட் அடிக்கிறா, தாவுரா, குதிக்கிறா, வெட்டுறா, காலை வச்சு எத்துறா, தடி மாடு மாதிரி இருக்கிறான், இடது கையில் தூக்கி சுழட்டி எறிகிறா. அந்த எரியப்பட்டவனோட வெயிட் 150 கிலோ, எரிஞ்சவளோட வெயிட் 45 கிலோ. எப்படி எரிஞ்சான்னு தெரியல. ஆம்பளையெல்லாம் பயந்துக்கிட்டே பார்க்குறான் டிவி சீரியல். இன்னொன்று, இந்த விளம்பரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம் கவனிச்சிங்களா? நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. எல்லா விளம்பரத்திலையும் காஃபி விளம்பரத்துலாம் ஆம்பளைங்க தான் காஃபி போட்டு பொம்பளைக்கு கொடுக்குறோம். கீர்த்தி சுரேஷுக்கு ஆம்பளை தான் காஃபி போட்டு கொடுக்குறான். காஜல் அகர்வாலுக்கு ஆம்பளை தான் காஃபி போட்டு கொடுக்குறான். அது காஃபி கூட பரவாயில்ல, இந்த பாத்திரம் துவைக்கிறது இருக்குல்ல, அவர் சார் சிரிக்கிறார், பாலசுப்ரமணியம் சார். அது அவர் ஏதோ கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு, சைக்காலஜிக்கலாக கனெக்ட் ஆகுறாரு. பாத்திரம் துவைக்கிறது பூரா ஆம்பளைங்க துவைக்கிறாங்க சார், விளக்குறதும்போம். பொம்பளைங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஸ்காட்ச் பிரைட் எடுத்து கையில் கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். விம் பார் எடுத்து கையில் கொடுத்துட்றாங்க, அவன் துவைக்கிறான். அதனால் இந்த விளம்பரங்கள், இந்த சீரியல்களை பார்க்காதீங்கன்னார். அவங்க அருமையான நடிகை ரேணுகா குமரன் அவர்கள். எனக்கு அவங்கள 25வது வருஷம், உங்கள் 25வது ஆண்டு விழாவில் நீங்கள் எனக்கு பாலச்சந்தர் ஐயாவை வச்சு விருது கொடுத்த போது அவங்க அங்கே உட்கார்ந்து அப்படி ரசித்தாங்க. அப்போ எப்படி டீசெண்டாக இருந்தாங்களோ, அப்போ எப்படி யங்காக இருந்தாங்களோ, அதே மாதிரி எங்கவும் சார் சிரிக்கிறவங்க எங்கே போனாலும் எங்காத்தான் இருப்பாங்க. நல்லா சிரிக்கிறவங்க எங்கே போனாலும் எங்காத்தான் இருப்பாங்க. நான் அந்த அம்மாவை பார்க்குற போது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு இங்கிலீஷ் வாக்கியம் ஓடிச்சு. ஷீ இஸ் சிம்பிளி ரிச், ரிச்லி சிம்பிள். ரேணுகா குமரன் இஸ் simply rich and richly simple. என்ன டீசெண்டா, என்ன ப்ரெசென்டபிள் ட்ரெஸ்ஸு சார். சும்மா நடிகைனா ஹெவி மேக்கப்லாம் போட்டுட்டு நாயெல்லாம் குறைக்கிற அளவுக்கு இருக்கிற லிப்ஸ்டிக்லாம் அப்பி போட்டு. சரி, மேக்கப்பு போட்டாலே என்ன அர்த்தம் தெரியுமா? அழகா இல்லைன்னு அர்த்தம். 2 பேருக்கு விருது கொடுத்தீங்க பார்த்தீங்களா, உங்களை ரொம்ப பாராட்டுறேன். அது இந்த குழந்தைகளுக்கு
பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப ரொம்ப பாராட்டுதற்குரிய விஷயம். இந்த பிரம்மாண்டமான சபையில் கடைசியாக பேசுகிற ஒரு நேரம், கடைசியாக வேணாம், நிறைவாக, ஏன்னா ஒரு சொல்லு வெல்லும் ஒரு சொல்லு கொல்லும்பா எங்க பாட்டி. ஒரு சொல்லு வெல்லும் ஒரு சொல்லு கொல்லும். நிறைவாக பேசுகிற வாய்ப்பு, அதனால் சுருக்கமாக தான் பேசணும். எவ்வளவு விரிவாக பேசினாலும் சுருக்கமாக இருக்க வேண்டும். எனக்கு இவர் ரொம்ப பிடிச்சது பாலசுப்ரமணியம் சார். அவர் அந்த இனாகுரேட் பண்ணி பேசின பேச்சு ஒரு 2-3 நிமிஷத்தில் முடித்தார் பார்த்தீங்களா. நன்றி சொல்கிறதா இருந்தால் பாலசுப்ரமணியம் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இப்போவே 8 ஆக போகுது. அவர் ஒரு அரை மணி நேரம் பேசியிருந்தாருன்னு வைங்க. அவர் அரை மணி நேரம் பேசினா சேகரன் கையை பிடிச்சி இழுத்து கீழே விட முடியாது. ஏன்னா ஹீ சச் ஏ டிக்னிட்டரி. இறக்கி விட முடியுமா? சிம்பிளாக பேசினார். அதனால தான் அவருக்கு கலைமாமணின்னு விருது கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல எந்த அளவுக்கு பேசணும்னு யாருக்கு தெரியுதோ அவங்க தான் கலைமாமணி. ஏன்னா அது ஒரு கலை. எங்கள் ஆளுங்க என்ன பண்ணுவான் தெரியுமா, இந்த பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழாவுக்கு பேச கூப்பிட்டா, அது பள்ளிக்கூடம், இவர் சிறப்பு விருந்தினர். இப்போ நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், பேச்சாளர்களாக இருக்கிற அந்த குழந்தைகளுக்கெல்லாம் 3 பேருக்கு சொல்கிறேன், உங்களை எதிர்காலத்தில் நீங்கள் பெரிய பேச்சாளர்களாக ஆகி, இப்போவே நீங்கள் பெரிய பேச்சாளர்கள் தான், பள்ளிக்கூடங்களில் ஆண்டு விழாவுக்கு பேச கூப்பிட்டா அதிகபட்சம் 15 நிமிஷத்தில் முடிச்சிருங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி திருப்பூர் குமரன் காத்துக்கிட்டு இருப்பான். புரியுதா? நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜுக்கு பின்னாடி மகாகவி பாரதி ஒரு பாட்டு சொல்கிறதுக்காக வேகஸ்டம் போட்டுட்டு காத்துட்டு இருப்பார், தலைப்பாலாக கட்டிட்டு கம்பெல்லாம் வச்சுட்டு. அவருக்கு தலைப்பாக்குள்ள தலை அரிக்கும். யாருக்கு? பாரதியாருக்கு. தலைப்பா தூக்கிட்டு தலையை சொரிஞ்சா வாத்தியார் அடிப்பார். அவன் அங்கே பாரதியார் திருப்பூர் குமரன்லாம் காத்துக்கிட்டு இருப்பான். இவர் இங்கே 3/4 மணி நேரம். யார் சீஃப் கெஸ்ட்? யாரை பற்றி? பாரதியாரை பற்றியும் திருப்பூர் குமரனை பற்றியும் பேசுகிறார் விலாவாரியா. 45 நிமிஷம் பேசையில் உள்ளே இருக்கிற திருப்பூர் குமரனும் பாரதியாரோ அவங்களுக்குள்ளே பேசிக்கிடுவாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்காம இருந்திருந்தா நல்லதோ. பேசிக்குவாங்களா இல்லையா சார்? நீளமாக பேசணும்னு சார் நிறைய பேசணும்னு அவசியம் இல்லை சார், நிறைவாக பேசணும். நிறைய பேசணும்னு அவசியம். இப்போ இவர் என்ன நிறையவா பேசினார்? டக்குன்னு 2 நிமிஷம் பேசினார். பாரிக்கும் கர்ணனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை மனசுக்குள்ள விதைச்சாரா இல்லையா? கர்ணன் செய்த அளவுக்கு பாரி செய்யலை. ஆனால் பாரியத்தான் பெரியவர் பாராட்டுறாருன்னு ஒரு வாக்கியத்தை சொன்னார்னா, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, வாக்கியங்கள் எப்பொழுது வாசகங்கள் ஆகின்றதோ வாக்கியங்களை வாசகங்களாக ஆக்குவதுதான் சிறந்த பேச்சு. வாக்கியம் வேறு, வாசகம் வேறு. தேங்காய் ஐயாலாம் பேசுறது வாசகம், வாக்கியம் கிடையாது. வாசகத்தை ஒரு 2-3 சொன்னா போதும். ரொம்ப அருமையா நல்லா பேசினார் பாலசுப்ரமணியன், சுருக்கமாக பேசினார். அப்புறம் தம்பி கிருஷ்ணகுமார், பாரதி கிருஷ்ணகுமார், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்கள் மதுரையில் ஒரே ஏரியாவில் வளர்ந்தவங்க. அவர் சொன்னார்ல, நான் தரையில் உட்காந்து கேட்பேன் அப்படின்னார்ல. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆடியன்ஸு, இந்த மாதிரி ஒரு மேக்னிஃபிசண்ட் ஹால்லாம் அப்போ கிடையாது. நாங்கள் பேச ஆரம்பித்த காலத்தில்
நான்லாம் கிராமமாக போய் பேசியிருக்கேன். இது மாதிரிலாம் ஸ்டேஜ் கிடையாது. 2 டயர் வண்டியை சேர்த்து கட்டியிருப்பாங்க. பெரிய டயர் வண்டி பார்த்துருக்கீங்களா? அது பெரிய சணல் கயிறை வச்சு கட்டியிருப்பான். அதுதான் ஸ்டேஜ். அப்போ எங்கள் ஸ்டேஜ் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. அந்த ஸ்டேஜில் உட்கார்ந்து பேசுகிற எங்கள் ஸ்டேஜ் எந்த நிலைமையில் இருந்திருக்குன்னு பார்த்துங்க. இதில் நான் தான் நடுவர். இந்த பக்கம் 3 பேச்சாளர், இந்த பக்கம் 3 பேச்சாளர். பட்டிமன்றம். 2 வண்டியையும் டயரை வச்சு கட்டி இருக்கிற இடத்துல எனக்கு சேர். முதல் பேச்சாளர் பேசுகிறாரு, குண்டா இருப்பார். அவர் குதிச்சு குதிச்சு பேசுவார். அவர் குதிச்சு குதிச்சு பேச இங்க கயிறு அவுறுது. கயிறு அவுந்தா ஒரு டயர் வண்டியிலேருந்து இன்னொரு டயர் வண்டி டைவர்ஸ் வாங்குது, அப்படியே விலகுது. எனக்கு அசைவு தெரியுது, வண்டி நகருது. ஏன்னா அவர் குதின்னு குதிக்கிறார். நான் எவ்வளவு அகலம் நகண்டிருக்கு, ஏன்னா நடுவில் போயிடக்கூடாதுல்ல. அதனால் அந்த கேப்பு எவ்வளவு இருக்குன்னு லேசாக குனிஞ்சு பார்த்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க தோழர்களே, ஸ்டேஜுக்கு அடியில் ஒருத்தன் படுத்திருக்கான். சாச்சாத் பள்ளிக்கொண்ட பெருமாள் மாதிரி படுத்திருக்கான் ஒரு பையன். கண்ணெல்லாம் செவந்திருக்கு. நான் எந்திரிச்சு போ அப்படின்னு. அவன் கீழே படுத்தவனுக்கு, நீ பேசியா, நான் ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டேன், நீ பேசியாங்கிறான். சார் எப்படி சார் பேசுறது? வண்டி நகண்டுக்கிட்டு இருக்கு, கீழே ஒருத்தன் படுத்துக்கிட்டு இருந்து. இப்போ நான் புதக்குன்னு கீழே விழுந்தேன்னா யார் மேலே விழணும்? அவன் மேலே தான் விழணும். நல்லா பதறி போய் என்னை கூப்பிட்ட, இப்போ சேகரன் என்னை கூப்பிட்டார்ல ஃபோன் பண்ணி, அது மாதிரி என்னை கூப்பிட்டவர் அங்கே நின்னார். அவர் வந்தார். கீழே ஒரு ஆள் படுத்திருக்காரு, அவரை கொஞ்சம் எந்திரிச்சு போக சொல்ல முடியுமா? உங்கள் ஊருக்காரர் தானே. நான் அவன் சொன்னான், அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேசுங்க சார், அவரை போக சொல்ல முடியாது. ஏங்க அப்படின்னு. பட்டிமன்றத்தை அவர் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அவர் தான் குடிச்சிட்டு ஸ்பான்சர்டு பாய், அவர் சொன்னார்ல, ஸ்பான்சர்ஸ் கை தட்டுக்கோனார்ல, ஸ்பான்சர்ட் பை எ ட்ரங்கர்ட். நான் சொன்னேன், இப்படி இருந்தால் பேச முடியாதுங்க, உங்கள் ஊர் நாட்டாமையாவது கூப்பிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணி போக சொல்லுங்க. நாட்டாமையே அவன்தாயா? இதுதான் எங்கள் ஸ்டேஜ். இதில் தான் அவர் கீழே உட்காந்து கேட்டார். எனக்கு ஏன் கிருஷ்ணகுமார் மேலே பெரிய மரியாதை அப்படின்னா, எனக்கு தெரிய எழுத்தும் பேச்சும் ஒரு சேர கைவரப் பெற்றவர்கள் அரிதானவர்கள். எழுத்தும் வரும், பேச்சும் வரும். ஐயாவுக்கு வரும். அவரோட வைணவ உரைவளம் புத்தகம் படிச்சிங்கன்னா அப்படி ஒரு புத்தகம். ஆனால் விளங்கணும், அது முக்கியம் இல்லை, விளங்கி படிக்கணும். அவ்வளோ அருமையாக எழுதுவார். அது மாதிரி எழுத்தும் பேச்சும் ஒரு சேர கைவரப்பெற்றவர் BK பாரதி கிருஷ்ணகுமார். சும்மா ஒரு ரைமிங்காக ஒன்று சொல்லட்டா, எனக்கு தெரிய எழுத்தும் பேச்சும் கைவரப்பெற்றவர்கள் முதல்ல நான் ரொம்ப பார்த்து சிலாகிச்சது JK ஜெயகாந்தன். எழுத்து வரும், பேச்சு வரும். அதுக்கப்புறம் AK அப்துல் காதர். எழுத்து வரும், பேச்சு வரும். முதல்ல JK, அப்புறம் AK, இப்போ நம்ம முன்னாடி BK.
இஸ் இட் ஓகே? ஓகே. ஒரு சிறந்த பேச்சாளர். அவர் ஒரு மேடையில் சொன்னது இப்போ நினச்சி பார்க்குறேன். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த பாட்டு, இந்த வரியை சொல்லிட்டு அவர் சொல்கிறார், பாரதி கிருஷ்ணகுமார், எதுக்காக வானிடிந்துங்கிறார்? இப்போ ஒரு சுவர் பக்கம் நிற்கிறோம், சுவர் இடிஞ்சு விழுது, அப்பவும் பயப்படுவோம்ல. ஒரு மரத்துக்கடியில் நிற்கிறோம், மரம் விழப்போகிறது, அப்பவும் பயப்படுவோம்ல. அப்போ சுவருக்கடியிலையும் பயம் வர்றது, மரத்துக்கடியிலையும் பயம் வர்றது. எதுக்காக பாரதி வானிடிந்துன்னு சொன்னார்? அதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொன்னார். சுவர் இடிந்து விழற மாதிரி இருந்தால், சுவர் இடிஞ்சு விழ ஆரம்பித்த உடனே என்ன பண்ணலாம்? கிழக்கையோ மேற்கையோ ஓடி தப்பிச்சுக்கலாம். மரம் விழுற மாதிரி வந்தால் என்ன பண்ணலாம்? கிழக்கையோ மேற்கையோ ஓடி தப்பிச்சுக்கலாம். ஆனால் வானிடிந்தால் எந்த திசையில் ஓடினாலும் வான் இடிந்து விழுமே. அதில் உச்சி மீது வானிடிந்துன்னு அந்த இதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொன்னார். அப்படி ஒரு அருமையான பேச்சாளர். அது இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, இடுக்கண் வருங்கால் வருங்கால் நகுக. அது எப்படிடா சிரிக்க முடியும்? அது பின்னாடி பாட்டில் கூட துன்பம் வரும் வேளையிலே சிரிங்கே, சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்கே, பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. ஒரு பாட்டு எழுதினார்ல கண்ணதாசன். துன்ப வரையில் யாரால சிரிக்க முடியும்? யாராலே சிரிக்க முடியாது. ஆனால் சிரினார். அதுக்கு அவர் ஒரு விளக்கம், அதனை அடுத்தூர்வது அகுது ஒப்பதில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த துன்பத்தை நீ சிரித்து ஜெயிச்சிட்டேன்னா அடுத்து கிடைக்க போகிறது இன்பம். சொன்னீங்களா? என்ன ஒரு அழகான விளக்கம் பாருங்களா. எனக்கு அவர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கையில் ஷெல்லியுடைய ஓ டு த வெஸ்ட் விண்ட் தான் ஞாபகம். அவர் அப்படி சொல்லி இடுக்கண் வருங்கால் நகுகங்கிற திருக்குறளுக்கு அவர் பிகே விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கையில் என் மனசுக்குள்ளே என்ன ஓடிச்சுன்னா, ஷெல்லி ஓ டு த வெஸ்ட் விண்ட் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். அதில் ஒரு வரி எழுதுவார், இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிஹைண்ட். குளிர்காலம் வந்துவிட்டதே என்று ஏன் குமுறுகிறாய்? குளிர்காலம் வந்துவிட்டதே என்று ஏன் குமைகிறாய்? குளிர்காலம் வந்துவிட்டதென்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்ச காலத்தில் வசந்த காலம் வரப்போகிறது என்று அர்த்தம். என்ன நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? வந்தவுடனே அழுகுது, மழை பெஞ்சா அழுகுறது, மழை பெய்யலைன்னா அழுகுறது. பாரதியார் தான் சொன்னார், சென்றதினி மீறாது, சென்றதினி மீளாது, சென்றதையே சிந்தை செய்து கொன்றளிக்கும் கவலை என்னும் குழியில் விழுந்து குமையாதீர், இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை திண்ணமுற வளர்த்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். தட் கான்ஃபிடன்ஸ், அந்த நம்பிக்கை, எந்த வளப்பமும் இல்லாத எந்த வசதியும் இல்லாத பாரதி பாடுகிறான், தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். அப்படி ஒரு மனுஷனை கொண்டாந்து பேச வச்சு, அதுக்கப்புறம் என்னையும் பேச வச்சு, அருமையான நிகழ்ச்சி. இப்போ நம்ம பங்குக்கு வருவோம். அப்புறம் மனைவிமார்களெல்லாம் ரொம்ப பிகே சொன்னது தான் உணர்ச்சிகரமாக சொன்னார். மனைவிமார்களை கொச்சைப்படுத்தி பேசாதீர்கள். அப்புறம் அவரே தோஷத்துக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு என்எஸ்கே, நீயா கிணத்துல விழுந்தா சந்தோஷம், நானா தள்ளி விட்டா தோஷம் அப்படின்னு ஒரு ஜோக் சொன்னால்
அப்போ பொஞ்சாதி செத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறான் புருஷங்கிறது அர்த்தம் வந்துடுதுல. நீயா விழுந்தா சந்தோஷம்னு சொன்ன என்ன அர்த்தம்? இப்போ அப்படி ஒரு அர்த்தம் வந்ததில்ல சார். சேகரன் சொன்னார், நாங்கள் மனைவிக்கு மரியாதை அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நடத்தி காமிச்சோம் அப்படின்னார். கரெக்ட், அமையணும்ல. நான் என் மனைவிக்கு மரியாதை கொடுக்குறேன்னா வேற வழி இல்லை, அமைஞ்சிருக்கு. அதனால நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லி தர்றேன். மனைவிக்கு மரியாதைன்னு டைட்டில் வைக்காதீங்க, மரியாதைக்குரிய மனைவின்னு வைங்க. கரெக்ட் சார். அவன் ஆம்பளைக்கு அவதிப்பட்டுக்கிட்டு கிடக்கான் சார். என்ன செய்யறதுன்னு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் சார். ஆனால் அந்த கான்செப்ட் ஓகே, மனைவிக்கு மரியாதைங்கிற கான்செப்ட் டபுள். நம்ம வேதாத்திரி மகரிஷி ஐயா ஆழியார் அறிவு திருக்கோயிலில் மனைவி நல வேட்பு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாடுறாங்க. மனைவி நல்லா இருக்கணும், புருஷன் கும்பிடணுங்கிறார் அவரு. எங்கேயா ஆம்பளைங்க கும்பிடுறானா? சுமங்கலி நோன்பு அப்படிங்கிற மாதிரி சுமங்கலன் நோன்பு எங்கேயா இருக்கா? எங்கேயா இருக்கா? எந்த ஆம்பளையாவது இப்போ நான் என் பொஞ்சாதி நல்லா இருக்கணும்னு ஏதாவது ஒரு விரதம் இருந்திருக்கனா? ஆனால் அவள் இருக்கிறா, வரலட்சுமி நோன்பு இருக்கிறா, சுமங்கலி நோன்பு இருக்கிறா. இவர் நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கணும், இவரை மாதிரி ஒரு ஆள் இனிமேல் கிடைக்காது. எல்லாருக்கும் வாக்கிதாங்கிறது தான் இப்போ பிரச்சனை. ஒரு 2 பேர் பேசிக்கிட்டா, ஏக்கா உன் புருஷன்ட்ட உனக்கு பிடிக்காத விஷயம் எது? ஒரு விஷயம் தாண்டி எனக்கு பிடிக்காது. 4 சொந்தக்காரங்க வந்திருக்கிற போதும் என்கிட்ட பயப்படுறாரு. 4 சொந்தக்காரங்க இல்லாத நேரத்தில் பயந்துக்கிட்டே இருக்கிறவன் என்ன தப்பு பண்ணிடுறான்? 4 சொந்தக்காரங்க வந்திருக்கையிலையும் பயப்படுறானா? 4 சொந்தக்காரங்க வந்திருக்கையிலையும் என்னை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. வந்தவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? இது ஒருத்தி. அவ திருப்பி கேட்டா, உன் புருஷன்ட்ட என்னடி உனக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது இருக்கானா? இருக்கு. என்ன அப்படின்னா, அவருக்கு கோபம் வந்ததுன்னா கோபத்தை சாப்பாட்டில் தான் காமிப்பார். தட்டை தூக்கி எரிஞ்சிருவாரா? சமைக்க மாட்டார். என்ன மரியாதை? இந்த மனைவிக்கு என்னத்த மரியாதை கொடுக்க? அவர் கோபம் வந்தா சாப்பாட்டில் தான் காமிப்பாராம். சாப்பிட மாட்டேன்னு தட்டை தூக்கி எரிஞ்சிருவேன், சமைக்க மாட்டார். ஒரு அம்மா கேட்டது, வாட்ஸ் யுவர் ஹப்பி? இப்போல்லாம் படித்த பொம்பளை பிள்ளை இங்கிலீஷில் தானே பேசிக்கிட்டுது. வாட்ஸ் யுவர் ஹப்பி அப்படின்னு அவசரம்னா, மை ஹப்பி இஸ் டீலிங் வித் ஆயில் அண்ட் கேஸ். அப்படி மை ஹப்பி இஸ் டீலிங் வித் ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்னு அவ கேட்டா, வேர் இஸ் ஹி பிளேஸ்ட் இன் த கிச்சன்? இவளை கூப்பிட்டு மாலை மரியாதை செய்யவா? யோசிச்சுப்பா சார். இங்கே இருக்கிற பல ஆண்கள் போய்விட்டீர்கள் மரியாதை செலுத்துவதற்காக. இருக்கிற ஆண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், மனைவி கிட்ட கோவப்பட்டீங்கன்னா இம்மீடியட் அப்பாலஜி இஸ் அட்வைசபிள். ப்ளீஸ் ரிமெம்பர்,
இது ஒரு லைஃப் டெக்னிக். இதுக்கு நீங்கள் வேற எங்கேயும் போனால் வாழுங்கலை அதெல்லாம் போக வேண்டாம். இஃப் அட் ஆல் யூ கெட் த கரேஜ் டு கெட் ஆங்கிரி வித் யுவர் ஒய்ஃப் ஒன்ஸ் இன் எ வைல், ட்ரை டு அப்பாலஜைஸ் இம்மீடியட்லி. உடனே ஒரு வீட்டில் என்ன பண்ணிட்டான், தாறுமாறாக திட்டான். உன்னால் கோவம் வந்துருச்சு. அறிவிட்ட நாயை, உன்னை பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கே சொன்னாங்க வேணாம்னு. நான் தான் அறிவை கடன் கொடுத்து உன் கழுத்தில் தாலியை கட்டி என் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்க. நீ அறிவிட்ட தாறுமாறாக திட்டான். திட்டிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டான். படுத்து தூங்கிட்டு சாயங்காலம் 4-4:30 மணிக்கு எழும்புனோன்னு அந்த கோவப்பட்டது அவனுக்கு மனசு உறுத்துது. ஏன்னா இப்போ அவள்கிட்ட தான் காப்பி கேட்கணும். யார்கிட்ட? இந்த நாய் பேயின்னு திட்டினானே அவள்கிட்ட தான் காப்பி கேட்கணும். ஐயோ மானாங்கனியாக திட்டமே, சரி பார்ப்போம், இப்போ காப்பி போட்ட சொல்லுவோம், காப்பி எடுத்துட்டு வரையில் மன்னிப்பு கட்டுருவோம். பரிமளா ஒரு காஃபி கொண்டா. இந்த வர்றங்க. அந்த அம்மா காஃபி போட்டு கொண்டாரு. காஃபி வாங்கிட்டான். பரிமளா சாரிம்மா, நான் உன்னை மத்தியானம் அப்படி பேசியிருக்கக்கூடாது, ரொம்ப கோபமாக பேசிட்டேன், என்னைய மன்னிச்சிருமா அப்படின்னு. ஒன்று பரிமளா என்ன பண்ணா, காப்பியை கொடுங்க ஜீனி போட்டு கொண்டாடுறேன். காப்பியை கொடுங்க ஜீனி போட்டு கொண்டாடுறேன். சார் மன்னிப்பு கேட்டதுக்காக ஜீனி போட்டு. இல்லைம்மா இல்லை, நான் புருஷங்கிற திமிரில் ஆணாதிக்கத்தில் நான் உன்னை அப்படி பேசியிருக்கக்கூடாது, அதுக்கு தண்டனையாக நான் அந்த கசப்பு காப்பியவே இன்னைக்கு நான் குடிக்கிறேன். யோ குடியா, ஜீனி போட்டு கொண்டாடுறேன். இல்லைம்மா நான் அந்த எனக்கு தண்டனை வேணும், நான் தண்டனைக்காக கசப்பு காஃபியே குடி. யோ குடியா, விஷம் கலந்துருக்கையா. அதனால மை டியர் ஜென்டில்மேன், ரிமெம்பர், immediate apology assures you of longevity. Immediate apology assures you of longevity. நீ நாளைக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம், நாளை கழிச்சு மன்னிப்பு கேட்டுக்கலாம்னா காப்பியில் விஷம். ஸோ ரிமெம்பர். இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, மனைவிக்கு மரியாதை செலுத்தணுங்கிற கான்செப்ட் ஓகே அமைந்தால், இல்லைன்னா மரியாதைக்குரிய மனைவின்னு வச்சு. இப்போ 2-3 சொல்லி முடிச்சிருவோம். முடிச்சிடல 5 minutes. ஓகே தேங்க்யூ. 5 minutesல முடிக்கணுங்கிறார். முடிச்சிருவோம். ஒரு பொண்ணு பார்க்க ஒருத்தன் போனான். பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுகிட்ட கேட்டாங்க, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பொண்ணு மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சு. பொண்ணுக்கு பையன்கிட்ட ஏதாவது தனியாக பேசணுமா? யார்? மாப்பிள்ளையோட அக்காக்காரி. பொண்ணு ஓகேன்னு சொல்லியாச்சு, மாப்பிள்ளை ஓகேன்னு சொல்லியாச்சுல. இந்த அக்காக்காரிக்கு ஒரு வேகம் என்னன்னா, மாப்பிள்ளையோட அக்காக்காரியை விட அந்த பொண்ணு அழகாக இருக்கு. அதனால் நீங்கள் பையனும் பொண்ணும் ஏதாவது தனியாக பேசணும்னா போய் பேசிட்டு வாங்கன்ற. ஒன்று 2 பேரும் ஒரு ரூமுக்குள்ளே போனாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு 2 பேரும் வெளியே வந்தாங்க. வெளியே வந்தோடனே பொண்ணு சொல்லிச்சு, எனக்கு இந்த பையனை பிடிக்கலை. என்னம்மா இப்போ தானம்மா சொன்னேன் பிடிச்சிருக்குன்னு? இல்லை எனக்கு பிடிக்கலை, இவரை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோவிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் பொண்ணுக்கு அப்பாவும் அம்மாவும் பொண்ணுகிட்ட கேட்டிருக்கேன், ஏம்மா முதல்ல ஓகே சொன்னேன், அப்புறம் என்னம்மா வேணான்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டவுடனே அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, ரூமில் இருந்த மகாத்மா காந்தி படத்தை பார்த்து இது யார் உங்கள் தாத்தாவான்னு கேட்குறான்.
ஜென்ரல் நாலேஜே இல்லாத பயலோட நான் எப்படி வாழ்றது? அந்த ரூமுக்குள்ளே போய் தனியாக பேச போனாங்கல்ல, அங்கே காந்தி படம் ஒன்று போட்டிருக்கு. இந்த பையன் கேட்டிருக்கா, டார்லிங் அது யாரு உங்க தாத்தாவான்னு கேட்டிருக்க. கல்யாணம் நடக்குங்கிறீங்க. அப்புறம் ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும்னு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஐயாவுக்கு கம்பராமாயணத்தில் தோய்வு அதிகம். இப்போ சீதை எங்கே இருக்காளோ, சீதையை தேடி போன அனுமன் எப்போ வருவானோ, வந்து என்ன செய்தி சொல்வானோ என்று பயங்கர டென்ஷனில் இருக்கிறார். யாரு யாரு? ராமர். இப்போ அனுமர் பார்த்துட்டார், அசோகவனத்தில் சீதையை பார்த்துட்டார், வரார். வந்தவுடனே எப்படி சொன்னார் மெசேஜ்? கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால். சீதை எப்படி இருக்காளோன்னு டென்ஷனில் இருக்கிறவன்ட்ட வந்து, ராமா நான் அப்படியே பறந்தனா, மத்தியில் கடல் வந்ததா, கடலை அப்படியே நாமத்தை சொல்லிக்கிட்டே கடந்தனா, யோ சீத லெவல் என்னையா சொல்றேன் இரு, டென்ஷன் ஆயிரும். முதல் வார்த்தை என்ன? கண்டனன். அப்பா இருக்கா, உயிரோட இருக்கா சீதை. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு சந்தேகம், அரக்கனுடைய அசோகவனத்தில் இருக்காளே, அவ கற்புக்கு ஏதாவது பங்கம் வந்திருக்குமோ என்கிற டென்ஷன் ராமனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன பது? கண்டனன் கற்பினுக்கு அணியை. அதான் கம்பன் கவிதை. கற்பு கரசியைன்னு போடல, கண்டனன் கற்பு கரசியை போடல, கற்பினுக்கு அணியை. கற்புக்கு ஒரு ஜொல் போட்டா எப்படி இருக்கும்? கற்புங்கிற கான்செப்டுக்கு ஒரு அலங்காரம் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த அலங்காரம் தாயா சீதை. கண்டனன் கற்பினுக்கு, அதுதான் பேச்சு முறை. அதனாலதான் அதுக்கு பேர் பேச்சு கலை. ஒரு பையன் ராத்திரி, ஒரு இளைஞன், ஒரு கல்யாணம் ஆன புதுசில் பெங்களூரில் வேலை பார்க்குறான், மெட்ராஸில் இருக்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான். 11:30 மணிக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான். அந்த மாதிரி, என்னடா வழக்கமாக நீ ஃபோன் பண்ணவே மாட்டிய, நாங்கள் தானே பேசுவோம், அதான் வாழ்க்கை, என்னடா விஷயம் அப்படின்னா, இல்லைம்மா சைத்தான்னு ஒரு படம் பார்த்தம்மா, அதில் ஒரு சீனில் அப்பாவை பற்றி அப்படி புகழ்ந்து வசனம் எழுதியிருக்காமா, அப்பா செய்கிற தியாகத்தை அப்படி பாராட்டி எழுதியிருக்காமா, அந்த படத்தில் அந்த வசனத்தை கேட்ட உடனே அப்பாட்ட ஒரு வார்த்தை பேசணும் போல தோணுச்சுமா, அப்பா இருந்தால் குடுமா, படுத்துட்டாரோ தூங்கிட்டாரோமா, இல்லை பார்க்குறேன்டா ரூமில் இருக்காரான்னு பார்க்குறேன்னு ரூமில் போனால் அவர் உட்கார்ந்துருக்கார். இந்த அம்மா போய், ஏங்க இந்தாங்க உங்கள் பையன் உங்கள்கிட்ட பேசணுமா. என்ன 11:30 மணிக்கு என்ன பேச்சு ஃபோனில்? அந்த அம்மா சொல்லியிருக்கு, சைத்தான்னு ஒரு படம் பார்த்தானா உங்க ஞாபகம் வந்துருச்சான் பேசணுங்கிறான். அவன் சொன்னது எப்படி, இவன் சொன்னது எப்படி? அவன் என்ன சொன்னான்? சைத்தான். அதை சொல்லணும்ல, முதல்ல என்ன சொல்லணும்? உங்க அப்பாவை பாராட்டி சைத்தான்னு ஒரு படத்துல வசனம் வந்துதான், அதை பார்த்த உடனே உங்க ஞாபகம் வந்து, அப்படிலாம் சொல்லணும். அதை சொல்லாம சைத்தான்னு ஒரு படம் பார்த்தா உங்க ஞாபகம், அப்போ அப்பா சைத்தான்னு அர்த்தம் இருக்குல்ல. இல்லை பேசுகிற முறை இப்போ நிறைவு பண்ணுவோம், நிறைவாக பண்ணுவோம். ஆம்பளைங்க கவனமாக யோக்கியமாக இருக்கணும். ஒரு பையன் சொன்னால், மாப்பிள்ளை எனக்கு நேரமே சரியில்லை மாப்பிள்ளை. என்னடா? நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோடு போய்கிட்டு இருக்கேல, நான் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு பார்த்துட்டா. எப்படி? யோக்கிய 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 புருஷன். என் கேர்ள் ஃப்ரெண்டோட போய்கிட்டு இருக்கேல, நான் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு பார்த்துட்டா,
அப்புறம்தான்டா பெரிய கொடுமை. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ என் பொஞ்சாதிட்ட பேச வந்துக்கிட்டு இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்டு, ஃபியான்சி, ஒய்ஃபு, 3 கேட்டகரி வச்சிருக்கான். அதில் யோக்கியத்தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் கவலை இல்லாமல் வாழ்வார்கள். நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு குரு பூர்ணிமா. இன்னைக்கு வந்து குரு பூர்ணிமா, பௌர்ணமி. குருமார்களை நினைத்து தொழ வேண்டிய நாள். நான் ராமச்சந்திரனுங்கிறதுக்காக, நான் ஆசிரியனாக இருந்தேன் என்பதற்காக, தேங்காய் ஐயா அவர்கள் பேராசிரியராக முதல்வராக இருந்தார் என்பதற்காக இதை சொல்லவில்லை. வரலாற்று செய்தி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். லோகமானிய பாலகங்கார திலகர், பேசிக்கலி ஹி வாஸ் எ டீச்சர், இல்லையா? பேசிக்கலி ஹி வாஸ் எ டீச்சர். திலக் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறார். இங்கே இராணுவ வீரர்களுக்கு அந்த பணத்தொகை பரிசு கொடுத்த போது, தேசிய கொடியை ஆற்றுகிற போது எப்படி ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. எந்தையும் தாயும் குலாவி மகிழ்ந்து இருந்ததும் இந்நாடு, முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடு. அவர் சிந்தையில் 1000 சிந்தனை வளர்ந்து சிறந்ததும் இந்நாடு. இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி வாயுற வாழ்த்தேனோ, வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. நல்ல பாரு, அந்த கொடி அசைக்கிற போது அப்படி தோணுச்சுல. திலகர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார். பத்திரிகைக்காரங்க கேட்டாங்க, மிஸ்டர் திலக், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தவுடன் நீங்கள் சுதந்திர இந்தியாவில் என்ன பதவியில் இருப்பீர்கள் கேட்டாங்க. நீங்கள் ஜனாதிபதியாக இருப்பீர்களா, பிரதம மந்திரியாக இருப்பீர்களா? திலகர் சொன்னார், இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த பிறகு சுதந்திர இந்தியாவில் நான் ஜனாதிபதியாகவும் இருக்க மாட்டேன், பிரதம மந்திரியாகவும் இருக்க மாட்டேன், மறுபடியும் ஆசிரியராக போய்விடுவேன். அடுத்த வாக்கியம் தான் ரொம்ப, மறுபடியும் ஆசிரியராக போய்விடுவேன், ஆசிரியராக போய் சுதந்திர இந்தியாவுக்கு தேவையான பிரதம மந்திரிகளையும் ஜனாதிபதிகளையும் உருவாக்கி கொடுப்பேன். அதான் குரு பூர்ணிமா. அது குருவுக்கு மரியாதை. அதனால் மிகச்சிறந்த பேராசிரியருக்கு விருது வழங்கி என்னை போன்ற சாதாரண பேராசிரியரையும் பேச அழைத்து சிறப்பு செய்தீர்கள். உங்களுக்கு நிறைவாக ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் உடம்பு புழுக்கமாக இருக்குன்னு தான் பேசிக்கிட்டு ஃபேனை போடுங்கிறீங்க, ஏசியை போடுங்கிறீங்க, ஏர் கூலரை போடுங்கிறீங்க. உடம்பு புழுக்கமாக இருக்கிறத கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஆனால் மனசு புழுக்கம் ஆயிடுச்சுன்னா தாங்கவே முடியாது. அதனால் உங்கள் மனசு புழுக்கம் இல்லாமல் மனசை காத்தோட்டமாக வச்சுக்கோங்க. அப்படி காத்தோட்டமாக வச்சுக்கிறதுக்கு ஒரே வழி நகைச்சுவை உணர்வு. அதை வளர்த்து கொள்ளுங்கள் என்று கூறி அருமையான வாய்ப்பு கொடுத்த பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.